வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து ரிலீஸ் பண்ண இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஜியோ கவர்மெண்ட் ஆர்டரும் கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7783 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி மினி ஒர்க்கர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் ஹெல்ப்பர் அப்படிங்கிற 3 கேட்டகரியில் 7783 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. தென் சேலரியை பொறுத்த வரைக்கும் 8,000லேருந்து 20,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து கட்டணம்லாம் எதுவும் வந்து இல்லை. தென் இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத படிக்க தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்னென்ன உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பற்றி இதனுடைய நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸில் இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். தென் இது பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட்டை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் என்னென்ன கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து டோட்டலாக 3886 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 7700 ப்ளஸ் அலவன்ஸு ஒரு 10,000 இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 24,200 வரைக்கும் வந்து கிடைக்கும். அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர். இதுக்கு வந்து 305 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. 5700 ப்ளஸ் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதிகபட்சம் வந்து 20,000 வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர். இதுக்கு வந்து 3592 நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் அதிகமான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த மினி அங்கன்வாடி ஒர்க்கர் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பெரிய அங்கன்வாடி மையமாக இருந்ததுன்னா மட்டும்தான் தேவைப்படும், இல்லைன்னா தேவைப்படாது. ஸோ அதனால் அங்கன்வாடி ஒர்க்கரும் அங்கன்வாடி ஹெல்ப்பரும் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு கன்சல்டேட்டிவ் பே பொறுத்த வரைக்கும் 4100 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 12,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் டோட்டலாக வந்து 7783 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில், அதாவது ஒரு சரௌண்டிங் ஒரு 3 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்துக்கு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் அங்கன்வாடி ஒர்க்கர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வந்து அப்பாயின்டிங் ஆர்டர் அத்தாரிட்டி யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, உங்களை அப்பாயின்ட் பண்ணுற ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், அதாவது பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எடுத்துக்குவாங்க ஒர்க்குக்கு. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அப்பர் ஏஜ் லிமிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா SC ST இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. SCயாக இருந்தீங்கன்னா நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அங்கன்வாடி மினி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான். ஸோ அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. எதுவுமே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எதுவும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஸோ இதெல்லாம் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டியில் யார் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 60 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கர். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அதே மாதிரி அத்தாரிட்டி தான். தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த மினி அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th தான் வந்து குவாலிஃபிகேஷனை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மினிமம் வந்து 12th. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து 10th அல்லது 12th தான் வந்து இதுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அடுத்தது
இதுக்கான பேமெண்ட் மட்டும் மாறும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வந்து உங்களுக்கு வந்து குறையும். அடுத்தது உங்களுக்கு அதிகபட்சம் வந்தீங்கன்னா 18,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 60 இயர்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் வந்து 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் ஹெல்ப்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 10th தென் அதுக்கு வந்து 12th வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். உங்களுக்கான பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் பேமெண்ட் வந்து ஒரு 4100 ப்ளஸ் வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 12,500 வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து இதுதான். ஸோ இந்த அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து அனுப்புவாங்களா என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களுக்கு நீங்கள் போயிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அவங்க எதுவும் வந்து மென்ஷன் பண்ணாதனால நம்ம அது மாதிரியான நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் வந்துச்சுனாலும் நாங்கள் வந்து நம்ம சேனலில் இனிமேட் பண்ணுவோம். நீங்களும் வந்து செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.